ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் காலி பர்சன் ஆஃப் பில்லியனர்ஸ் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்கு, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இது ஒரு காமெடி ஃபேமிலி காமெடி மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்தோடைய நம்ம ஹீரோ 75,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லி பொண்ணு வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அவங்க தான் படத்தோடைய ஹீரோயினி. ஆனால் நம்ம ஹீரோ உண்மையிலேயே 75,000 சம்பளம்லாம் வாங்கலை. அவரும் அவருடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு ஆப் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆப் சக்ஸஸ்ஃபுல்லாக போனால் மட்டும்தான் இவங்களால் சம்பாதிக்க முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோ 75,000 சம்பளம்லாம் வாங்கலை, சும்மா பொய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தெரிய வருது. பயங்கரமாக ஒரு சம்பவம் பிரச்சனைலாம் ஏற்படுது. இப்போ இந்த சம்பவத்தை வந்து நம்ம ஹீரோ எப்படி மீள்றாரு, அவருடைய ட்ரீம் நனவாச்சா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோ அவங்களுடைய ஃப்ரெண்டு இவங்க ரெண்டுத்தைய காம்பினேஷன் அவங்க காமெடி பண்ணியிருப்பாங்க. அது ஓரளவு கிளிக் ஆகுது. அவங்க ஒரு ஆப்பை வச்சுக்கிட்டு அப்படியே அது எப்படியாவது நம்ம சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராடுற அந்த சீன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அதான் வரும். அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. படத்துடைய பிஜிஎம் மியூசிக் அந்த தமிழ் டபுள் வாய்ஸ் நல்லாவே வந்திருக்கு. இது யூடியூப்ல வந்து தமிழில் ஃப்ரீயாகவே இருக்குது. இந்த படத்துடைய பிஜிஎம் மியூசிக் அந்த சினிமோட்டோகிராஃபிலாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. செகண்ட் ஆஃப் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு எதிர்பார்த்த கிளைமேக்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃபில் காமெடி அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. பொதுவாகவே ஒரு 2-3 கேரக்டர் தான் வர்றாங்க, அவங்கள சுற்றியே கதை போகுது. அதனால் கொஞ்சம் போர் அடிக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கலாம். எமோஷனல் கிடையாது, அப்படியே ஒரு ஃப்ளாட்டாகவே போகுது. எந்த இடத்துல ரசிக்கிற மாதிரி சீன்ஸை இவங்க வந்து கொடுக்கவே இல்லை. சரி, இவங்க அந்த ஆப்பை எப்படியாவது ஒரு மோட்டிவேட்டடாக எப்படியாவது இவங்க ட்ரீம் நனவாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபேமிலி பிரச்சனைக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக செகண்ட் ஹாஃபில் மாறிடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கூட இவங்க எப்படியாவது இந்த ஆப்பை வந்து அப்படியே நம்ம டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனாக இருப்பாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அதுவும் இல்லாமல் போகுது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் எப்படி சூப்பராக பார்க்கணும். இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.